அப்போ the godly characteristics of certain parents which are written in the Bible, அதாவது சில தகப்பன்மாருடைய சில தாய்மார்களுடைய இந்த தெய்வீக குணாதிசயங்களை குறித்து வேதம் அருமையாக சொல்கிறது. அதை நம்ம பார்க்கும்பொழுது நான் நிறைய சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். கடைசியில் ஒரே ஒரு தகப்பனை மாத்திரம் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முதலாவது, ஒரு தகப்பனாக இருக்கிற ஒரு சகோதரன் அல்லது ஒரு தகப்பன், அவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு தெய்வீக தன்மை நிறைந்தவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு he should be a godly person. Amen. godly personனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சண்டையும் சர்ச்சுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறதா? இல்லை. எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்தாலும் காட்லி பர்சனாக இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் godly person அப்படின்னு சொன்னால் என்னது? he should have a regular conversation and relationship with God. Amen. தேவனோடு கூட அவர் எப்பொழுதும் உறவாடுகிறவராக இருக்க வேண்டும். தேவனோடு கூட எப்பொழுதும் அவர் நடக்கிறவராக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுவோமே, தேவனுடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு என்ன தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அதே போல் சஞ்சரித்த அநேக மக்களை பார்க்குறோம். ஏனோக்குக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, குடும்பஸ்தனாக தான் இருந்தார். ஆனால் தேவனோடு செஞ்சாது. நோவா தேவனுடைய சமூகத்தில் அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்ன, தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனிதன். ஏனோக்கு தேவனோடு கூட he had a relationship with God. He had a regular communication with God, regular conversation with God. That is possible even if we are living in this world. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு உறவை நாம் வைத்துக்கொள்வது சாத்தியம் என்பதை அறிந்து கொள்வோம். ரெண்டாவது, இவர்கள் என்ன செய்கிறாங்க? they obeyed God's instructions. அவர்கள் தேவன் கொடுத்ததான அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நோவா கப்பல் கெட்டு அப்படின்னு சொன்ன உடனே, கப்பலில் பேழையை கட்டு என்று சொன்ன உடனடியாக அவன் கட்டினான். அது வரைக்கும் பேழை உண்டா தெரியாது, மழை இது வரைக்கும் உண்டா தெரியாது, மழையே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவன் சொல்கிறான் மழையெல்லாம் வந்ததே கிடையாது, நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கிறோம், எங்கள் தாத்தா இத்தனை வருஷமாக இருக்காங்க, இத்தனை வரைக்கும் மழை வந்ததே கிடையாது, அதனால் அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லலை. அவன் அப்படியே ஒபே பண்ண. he obeyed God's instructions. ரெண்டாவது. மூன்றாவது, he understands God's plan and purpose in his life. Amen. அதுதான் godly character. godly characterனா என்னது? முதல்ல he should have a regular relationship and conversation with God. He should obey God's instructions and he should understand the will and purpose of God in his life. எங்க அப்பா என்ன இப்படி ஆகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட, அந்த பரலோக தகப்பன் நான் என்ன ஆகணும்னு விரும்புகிறாரோ அதன்படி ஆக விரும்புறது தான் ஒரு பெரிய காரியம். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் இடத்துல கேட்கும் பொழுது, இப்போ எல்லாம் கேட்டிங்கன்னா என்ன ஆகணும்னு கேட்டால் நான் பாஸ்டர் ஆகணும்னு தான் சொல்கிறாங்க. ஒரு இல்லையா சொல்லுவாங்க? ஆமீன். அதில் ஒருத்தர் நான் அட்லாண்டா தமிழ் சர்ச்சு பாஸ்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு இல்லையா சொல்லுங்க? ஆமீன். ஸோ என்ன வேணா இதில் இப்படி தான் இருக்கணும் பிள்ளைங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க? ஏங்க சபை வளரும் போது நிறைய பாஸ்டர்ஸ் நமக்கு வேணும்ல இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அல்லையா யோசித்து சொல்கிறீங்க. ஆமீன். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லணும். ஆமாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே புதிய காரியங்களை செய்வார். அதனால நீங்கள் புது காரியங்கள் நடைபெறனா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யவும் செய்வார். அதுக்கு சோதரம். அப்போ he should understand the will and purpose of God. நான் டாக்டர் ஆகணும், நான் மந்திரி ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் நான் என்ன ஆகணும் விரும்புகிறாருன்னு தகப்பன்மாருக்கு சொல்லணும். அந்த தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ உனக்கு யாரை பார்த்துட்டு இப்படி சொன்ன? அது நான் அப்துல் கலாமா பார்த்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். இயேசு என்ன சொன்னார்னு கேட்டியா அப்படின்னு கேட்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க? ஸோ we should have the understanding. We should understand the will and purpose of God in our life. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம்
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசிகளுடைய தகப்பனாக மாறிட்டான். அப்போ அவராலேயே சொல்லுவான், இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதனால அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. That means he became a righteous person. Then he became the father of all the believers. Amen. So அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஒரு காட்லி பர்சனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக. ரெண்டாவது, he should be a motivator or an encourager. He should motivate the children to the right path. Hallelujah. He should motivate the children or encourage the children to a path that God leads them to do. Amen. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம தான் ஒழுங்காக படிக்கலை, நம்ம பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும். நம்ம எவ்வளோ உலக பிரகாரமாக சிந்திக்கிறோம் இல்லையா? அதே போல் நம்ம தான் பைபிளை ஒழுங்காக படிக்கலை. பைபிளில் எத்தனை அதிகாரம்னு கேட்டால் 62 அதிகாரம்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளையாவது ஒழுங்காக 66ன்னு சொல்லட்டுமே அப்படின்னு அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அதிகாரத்தை படிக்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா பைபிளில் மத்தேயு எழுத சொன்னால் ஆதியாகமத்துக்கு அடுத்த தேடிட்டு இருப்பாங்க. மத்தேயு எங்கே இருக்குது? மத்தேயு எங்கே இருக்குது? ஆதியாகமத்துக்கு அடுத்த எழுதிருப்பாங்க. இல்லை அது என்னன்னா இண்டெக்ஸ் தேடினேன். இண்டெக்ஸில் போய் மத்தேயு எத்தனாவது பேஜில் இருக்கிறோம் அப்படியெல்லாம் தேடக்கூடாது. ஒரு வழியாக சொல்லுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது மனசில் இருக்கணும். அது என்ன பைபிளை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பைபிளை டக்குன்னு கையில் வந்துடும். ஏன் இல்லையா? யோவான் சொன்ன உடனே யோவான் அப்படி வந்துடும். எடுத்த உடனே யோவான் தான் வரும். அப்போஸ்தலன் சொன்ன உடனே அப்போஸ்தலன் தான் வரும். அந்த மாதிரி பிள்ளைகளுடைய கையில் கையும் பைபிளும் கையுமா இருக்கணும். ஒரு வழியாக சொல்லுங்கள். என்னது? பைபிளும் கையுமா இருக்கணும். ஊரில் அப்படி சொல்லுவாங்களா? எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிடையாது, பைபிள் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோனில் பைபிள் மாத்திரமா இருக்குது. இப்போ இதை பார்த்தா பிசாசு பயப்படுவான். இயேசுவின் நாமத்தில் இது ஒரு என்னது, ஒரு ஆவிக்குரிய பட்டயம்னு பயப்படுவான். ஒரு ஃபோன் இல்லை, இது வச்சுக்கணுமே, ஃபோனு தான் வச்சு இதை பார்த்தோன்னா அம்மா பயப்படுவானா பிசாசு? ஃபோனு இதுதான் வச்சுக்கோங்க, ஃபோனு இதுதான் பார்த்தோன்னா ஃபோன் பயப்படுவானா? அவன் மாட்டான். இன்றைக்கி அதுதான் பைபிள் இங்கே இருக்குது பாஸ்டர், அது ஐபேடில் இருக்குது பாஸ்டர், அது ஐஃபோனில் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக பைபிளும் கையுமா இருக்கணும். ஒரு வழியாக சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது, he should be an encourager to godly things. அதுதான். What should we encourage? We encourage many things in the world, but are we encouraging our children for godly things? They should learn godly things. தேவனுக்குரிய காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குரிய காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் இன்னொன்று சொல்ல வரேன். நம்முடைய சபை தேவனுடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வழியாக சொல்லுவோமா? காரணம், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், இந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் நீங்கள் வளர்க்கிறதுனால எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நாம உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமாம். அப்போ என்கரேஜர் அண்ட் மோட்டிவேட்டர் அப்படின்னு அந்த கேட்டகரியில் என்ன பார்க்குறோம்? முதலாவது, he should encourage good and godly things. ரெண்டாவது, he should go before them. That means he should lead them to godly things. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது, இவர் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணினாதான் அப்பாவை பார்க்குற பிள்ளை காலையில் எழும்பி ஜெபம் பண்ணும். வரலையே சொல்லுங்க. நம்ம தகப்பன் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணாட்டா அந்த பிள்ளையும் காலையில் எழும்பி ஜெபம் பண்ண வாய்ப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை நம்ம புஷ் பண்ணுவோம், அந்த பிள்ளையை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளை நம்மளை பார்த்து தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். That is the way we should motivate our children to pray in the morning, இல்லையா? அப்போ அதை தான் ஆண்டவர் கூட சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவைப்படுத்துவேன். அப்போ இந்த பிள்ளைக்கு இருக்கிறதான தடைகளை மாற்ற வேண்டியது தம்முடைய பெற்றோருடைய கடமை. அதோடு மாத்திரமல்ல, he should be an encourager. He should teach the children God. தேவனுக்கு பிரியமான காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து.
முதிர் வயதானாலும் அவன் அதை விடாதிருப்பான். அப்படி வாசிப்போம். நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும் சொல்லுவோம். ட்ரெயின் யுவர் சைல்டு, அப்படி தான் இங்கிலீஷில் சொல்லுது. ட்ரெயின் யுவர் சைல்டு. அப்போ நம்முடைய பிள்ளைய வி ஷுட் ட்ரெயின். எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுறோம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளைய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ட்ரெயின் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். இப்போ முதலாவது he should be a godly person, he should be a motivator or an encourager, then he should be a role model. He should be a role model. அப்போ தான் என்ன அர்த்தம் இங்கிலீஷில் பார்த்தா he should be an example. ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுகிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையினால் அல்ல, செய்கைகளினால, கிரியைகளினால நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். முன்மாதிரிகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், நான் இதெல்லாம் சொல்ல தேவையில்லைங்களா. படித்தவங்க, பல அனுபவங்களை உடையவர்கள், என்னை விட அதிகமான அனுபவங்கள் உடையவர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் யுவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் ஸ்பீக். And your actions should speak. You don't need to worry about what others think about your actions, but you should worry about what your child is going to think about your action. உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய செயல்களை பார்த்து நல்ல வழியில் நடக்கணும். ஆமாம், இன்றைக்கு உங்களை பற்றி சொல்லவே கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் உங்களை சொல்லவே முடியாது. இதில் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன்மார் எப்படியெல்லாமோ இருக்காங்க. நான் யாரையுமே குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பன்மார் எப்படி நம்மளை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்றைக்கி நம்மலாம் இந்த இடத்துல இருக்கோம்னா காரணம் யாருங்க? நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நல்ல முறையில் வளர்த்தாங்க. அந்த பெற்றோர்களுக்கு கதை நடி செலுத்துங்க, ஒரு அழியா சொல்லுங்கள். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நல்ல முறையில், பக்தியுள்ள முறையில், ஒரு நேர்மையான முறையில், ஒரு என்ன சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமான முறையில் வளர்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி ஃபியூ எக்ஸம்ஷன்ஸ் ஆர் தேர், பட் இட் இஸ் ஓகே. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அதைத்தான் இருப்பார்கள். த ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு ஃபாலோ அஸ். நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நல்ல மனிதர்களாக இருந்தாங்க, நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, நல்ல பக்தியுள்ளவங்களாக இருந்தாங்க, அதை பார்த்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் என்ன அர்த்தம்? வி ஷுட் பி அ குட் ரோல் மாடல். ஐ மீன் நாட் இன் அவர் வேர்ட்ஸ் பட் இன் அவர் ஆக்ஷன்ஸ். அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், என்னோடய கசின் ஒருத்தங்க இருந்தாங்க. நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் பாம்பேயில் இருந்தேன். அந்த சின்ன பையன், அவனை நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். கொண்டு போய் ப்ரீகேனோ படித்தான். இப்போ அவன் கனடாவில் இருக்கிறான், பெரிய ஆள். கூட்டிகிட்டு போனேன், ஓடிட்டு வருவான், எல்லாம் வருவான். வீட்டில் வந்து ஏதாவது அங்கே பாட்டி திட்டாங்கன்னா ஓடி போவான். சின்ன பையன், மேபி 3 years 3.5 years இருக்கும். அந்த டைமில் சோறில் போய் கடன்னு முட்டுவான். சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போய் சோறில் போய் முட்டுவான். என்ன பெரியம்மா இப்படி போய் முட்டுறான் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க அப்பா அப்படி பண்ணுவான்ல சின்ன பையனாக இருக்கும்போது, அப்படியே இவன் செய்கிறான். அந்த ஜீனில் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும், அதன்படி தான் நம்ம பிள்ளைகள் வளரும். ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்க அப்பா எனக்கு பெரியவர், அவர் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது போய் இடிக்கும்போது எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா எப்படி இருக்கும்போது அவன் ஓடி போய் முட்டுவான், பட்டு முட்டுவான். அதே மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை தான் பின்பற்றுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பிள்ளைகளிடத்தில் பேசணும், பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ ரோல் மாடல் 3வது. 4வது, he should be a provider. அவர் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் சில துரதிருஷ்டவசமாக இந்த தகப்பனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ பலவீனமாக இருக்கலாம். அது நிமித்தமாக அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாமல் இருந்தாலும் he is responsible for providing the family needs, every need, not only the financial need, not only the spiritual needs, and every need of the children and the family should be met. அப்போ தகப்பன் என்ன, பொறுப்புள்ள மனுஷனாக இருக்கணும். அப்போ தான் ரெஸ்பான்சிபிள். சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார், அங்கே போயிட்டு யாராவது சொல்லிடுவாங்க, வேலையை விட்டுட்டு ஒரே மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவார்.
அவன் எப்படி திட்டான், என்னை எப்படி பண்ணிட்டான், அவன் யார், என்னை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் தன்னை தாழ்த்து போகாமல் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் நினைத்து அந்த பிள்ளைகளை நம்ம கவனிக்கணும், இந்த மனைவிக்கு போஷிக்கணும், அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு எதையாவது விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க, யாராவது சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா he should be a provider, he should provide moral support, he should protect also, he should work diligently to ensure the family's well-being. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்கிற ஒரு மனுஷனாக இந்த தகப்பன் இருக்க வேண்டும். நம்முடைய அதுதான் பெரிய விஷயம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது he should be a teacher, he should be a teacher. டீச்சர்னா என்ன அர்த்தம்? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக விட்டுட்டு டீச்சராக மாறணுமா? அப்படி இல்லைங்க. பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மனைவியையும் போதிக்கிற ஒரு மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்லெஸ் ஹீ லேர்ன்ஸ் சம்திங் ஹீ cannot teach something. இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணணும்னா நான் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் வரணும். நான் கற்றுக்காமல் இங்கே வந்துட்டு எதையுமே கதை விட முடியாது. அப்போ when I learn something, I will teach something. So every day you need to update your knowledge, your Bible knowledge, your worldly knowledge, your family knowledge, everything we should learn every day. அப்போ தான் நம்ம பிள்ளைகளை நம்ம மனைவியை போதிக்க முடியும், அவர்களை போதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாமே கர்த்தர் தருவார், இதெல்லாம் வேண்டான்னு தருவார், எதையுமே நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சாலமன் ராஜா தேவனிடத்தில் கேட்டதெல்லாம் என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு பொண்ணு வேணும், மண் வேணும், கல் வேணும், அதெல்லாம் கேட்கல. சபை ஆலயம் கட்டதுக்கு அது வேணும், எல்லாம் கேட்கல. இவங்களெல்லாம் நடத்துறதுக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். இவங்களெல்லாம் நடத்தணும் ஐயா, இவங்களெல்லாம் எப்படியாவது தேவனுக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படி சொன்னான். நம்ம எல்லாருக்கும் வேண்டியது என்னது? தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்தை நம்ம ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டு நம்ம அதன்படி செயல்படுகிற ஒரு போதனையாளராக அல்லது ஒரு போதகராக நம்ம இருக்க வேணும். அப்படிதான் டீச்சிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸு, டீச்சிங் டிசிப்ளின், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல காட்லி திங்ஸ், we have to teach godly things. அப்போ பிள்ளைகள் அப்போவே சொல்லிடுவாங்க, என்ன நாங்கள் எங்ககிட்ட இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் மாத்திரம் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டுருவாங்க பாருங்கள். அதனால் we should be very careful, we have to teach the children all the spiritual things. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனுடைய தெய்வீக குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக வாழ கர்த்தருக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் ஒரு தெய்வீக குணம் நிறைந்த தகப்பன்மார்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திடும். குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்கு நேராக நடத்துகிறவர்களாக வாழ வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றும் விசுவாசத்தை நாங்கள் போதிக்கிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்றென்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து எங்களுக்கு பின் சந்ததியை உமக்கு பிரியமுள்ள சந்ததியாக மாற்ற தேவனே எங்களுக்கு உதவி செய்த தகுதிப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.